மறந்தே உணவு நேயர் விருப்பம் மாதிரி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உடம்புல வந்து கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த வாயு பிரியறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாமல், ஒரு சில பொருட்கள் செரிமானம் ஆகாமல் அது ஃபெர்மெண்ட் ஆகி, அதாவது நல்லா புளிச்சு அதுலேருந்து தான் கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் தான் அங்கங்கே உடம்புக்குள்ளே சேர்ந்து மசில்ஸ் பிடிப்பு நல்லா பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சு பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மூட்டுகளுக்கு நடுவில் போச்சுன்னா மூட்டு வலி ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் அங்கங்கே வீக்கங்கள் ஏற்படுறது, வாயு பிடிப்பு, இந்த இதுதான் சொல்கிறது கேஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு. ஒவ்வொரு உடம்பும் உடற்கூறும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கேஸ் வந்து தாங்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சோண்டு கேஸ் சேர்ந்தாலே உடம்புக்கு வந்து அங்கங்கே புத்தல் வலின்னு சொல்கிற மாதிரி வலிகள் ஏற்படும். இதே கொஞ்சம் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஒரு சிலருக்கு